இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஏஐ டெக்னாலஜிக்கு எதிரான எதிர்ப்பு கோஷங்கள். உலகமே இன்றைக்கி ஏஐ மயமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் ஏஐன்னு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி நம்ம எதுனாலும் கூகுளில் ஆன்சர் தேடுவோம், ஆனால் இன்றைக்கி எதுனாலும் ஏஐயில் தான் ஆன்சர் தேடுறோம். அப்படி நம்ம ஆன்சர் தேடக்கூடிய அந்த ஏஐ டெக்னாலஜிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புலாம் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சர் இனிமேல் இருண்ட மயமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஏஐ டெக்னாலஜி நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நீர் வளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை தான் இன்றைக்கி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். ஏஐ டெக்னாலஜிக்காக நாம் இழக்கப் போவது ரொம்ப பெருசான ஒன்று. அதை இன்றைக்கி முழுசாக பார்த்துடலாம் வாங்க. ஒரு டீஸ்பூன் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு அளவுக்கு தான் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு குறிக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஏஐடைய சிஇஓ சாம் ஆல்ட்மேன் ஒரு முறை சொல்லியிருந்தார். அதாவது என் தொப்பையை குறைக்கிறதுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா ஒரு சொட்டு பயன்படுத்தப்படுது. இந்த ஃபுட்டில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சொட்டு பயன்படுத்தப்படுது. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சொட்டு பயன்படுத்தப்படுது. என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? ஆனால் இந்த ஒரு சொட்டு தான் இப்படி ஒவ்வொரு குறிக்குமே பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் சரியான பதிலுங்கிறது யார்கிட்டையுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஏஐயும் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவுங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஒன்றா இருக்குது. அதில் எவ்வளோ கொரிஸுக்கு எவ்வளோ வாட்டருங்கிறது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத உறுதியாக யாராலையும் சொல்லவே முடியல. அப்படி என்ன பிரம்மாண்டமாக தண்ணீரை பயன்படுத்துதுன்னு கேட்குறீங்களா? வந்தவாசி ஊர் இருக்குல்ல, வந்தவாசியில் தோராயமாக ஒரு 74,000 பேர் இருக்காங்க. இந்த வந்தவாசியில் இருக்கிற அந்த 74,000 பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கான தண்ணீர் அப்படிங்கிறத ஒரு ஏஐ பயன்படுத்துது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 85,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு நகரம் 42 பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணீர் அப்படிங்கிறத வருஷத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அவ்வளவு நீர் அப்படிங்கிறது அதே அளவுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு ஏஐக்கு தேவைப்படுது. தண்ணீருக்கும் ஏஐக்கும் என்ன சம்பந்தம்? தண்ணீரை எப்படி இந்த ஏஐ பயன்படுத்துது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஏஐ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே உட்காந்து கேள்வி கேட்குறோம், ஈஸியாக பதில் வந்துடுது. ஃபோனில் கேட்குறோம், லேப்டாப்பில் கேட்குறோம், டப்புன்னு நமக்கு பதில் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி ஒரு பதில் வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. அந்த ப்ராசஸ் எங்கே நடக்குதுன்னா டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது. பொதுவாக டேட்டா சென்டர் அப்படிங்கிறது டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்துச்சு. நம்ம இந்த கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இதெல்லாம் ஒரு வகையான டேட்டா சென்டர். அமேசான் மாதிரியான நிறுவனங்கள்லாம் பெரிய அளவுக்கான டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறத நடத்துனாங்க. அதாவது நாம் பதிவேற்றக்கூடிய டேட்டா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், அந்த ஃபோட்டோவை கூகுள் டிரைவில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ விர்ச்சுவலாக ஏதோ ஒரு இடத்துல சேவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. க்ளவுடில் சேவ் ஆகுது. இந்த க்ளவுட் அப்படிங்கிறது ஏதோ வானத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இடம். வழக்கமாக கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், உங்கள் ஃபோன்லேயும் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ, சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரியான இடத்துல நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்குன்னு ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த 10 ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் போடக்கூடிய இமேஜஸ், நீங்கள் போடக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே அதில் போய் சேவ் ஆகுனா எப்படி இருக்கும்? அதுதான் டேட்டா சென்டர். உங்களுக்கு எப்போ தேவைன்னு நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அங்கேருந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண ஃபைலுங்கிறது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துக்கு, உங்கள் ஃபோனுக்கோ உங்கள் லேப்டாப்புக்கோ சேரும். இதுதான் டேட்டா சென்டர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை. இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே சர்வர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சர்வர்ஸ்லாம் செயல்படும் போது பெரிய அளவுக்கு ஹீட்டுங்கிறது உற்பத்தி ஆகும். அப்படி வரக்கூடிய ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் தண்ணீர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஆனால் ஏஐ டேட்டா சென்டர் அப்படிங்கிறது இதை விட அட்வான்ஸ்டான ஒன்று. இதில் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஸ்டோர் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் அந்த ஏஐக்கான பிரெயின் அப்படிங்கிறது செயல்படுது. அதாவது இந்த ஏஐ செயல்படுறதுக்கு தேவையான சிபியூ, ஜிபியூஸ் இது எல்லாமே அதில் இருக்கும். இதை நம்மளுடைய மூளை மாதிரியே ஏஐக்கான மூளை அப்படின்னு யோசனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டேட்டா சென்டருமே கிட்டத்தட்ட 30,000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 66,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கும். அது எல்லாமே ஒரு ஏஐ டெக்னாலஜிக்கான மூளை அப்படின்னு இருக்கும். நாம் கேட்கக்கூடிய ஒரு queryங்கிறது இந்த ஏஐ டேட்டா சென்டருக்கு போய் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதை பகுத்து பிரித்து பார்த்து என்ன மாதிரியான பதிலை சொல்லலாம் அப்படின்னு யோசித்து நமக்கான பதில் அப்படிங்கிறத தருது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டோம் அப்படின்னா அதை ஆன்லைனில் ஃபுல்லாக தேடி அனலைஸ் பண்ணி இதுதான் இவன் கேட்ட கேள்வி, அதுக்கு இதை தான் பதிலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சம்மரைஸ் பண்ணி நமக்கு பதில் அப்படிங்கிறத தருது. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நமக்கு நடக்குது.
இவ்வளோ தூரம் அந்த மூளை செயல்படும் போது பயங்கரமாக ஹீட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை சரியாக கூல் பண்ணலை அப்படின்னா அது பழுதடைய ஆரம்பிக்கும். அந்த ஏஐ வேலை செய்யாமல் போகும். நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தராமல் போயிடும். இந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கு தான் நீர் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓப்பன் ஏஐ, அதாவது ChatGPT யூஸ் பண்ணுறீங்களா? ChatGPTயில் உலகம் முழுக்க இருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ queries வருது தெரியுமா? ஒரு நாளைக்கு 2.5 பில்லியன் அளவுக்கான query அப்படிங்கிறது ChatGPT கிட்ட இருந்து கேட்கப்படுது. அந்த அளவுக்கு query வரும்போது அதுக்கேற்ற அளவுக்கான தண்ணீரை ஒவ்வொரு நாளும் ஓப்பன் ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து பயன்படுத்துது. ChatGPT மாதிரியான ஒரு ஏஐ டெக்னாலஜியை இந்த அளவுக்கு தண்ணீரை பயன்படுத்துதுன்னா ChatGPT மாதிரியே Claude, Gemini, அதே மாதிரி DeepSeekன்னு எவ்வளோ ஏஐஸ் இருக்குது. அப்போ அந்த ஏஐஸ்லாம் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணீரை வந்து பயன்படுத்துவாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூகுள் ஜெமினியுடைய மீடியன் ப்ராம்ப்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் 6.5 லட்சம் லிட்டருங்கிறது செலவாகுது. அதுவே GPT-4 மீடியம் ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு நாளைக்கு 8.8 மில்லியன் லிட்டர் தண்ணிங்கிறது பயன்படுத்தப்படுது. GPT-5 மீடியம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு நாளும் 97.5 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இப்படி ஜெமினிக்கு மட்டுமே இந்த அளவுக்கு தண்ணி அப்படிங்கிறது செலவாகுது. அப்போது இருக்கிற எல்லா ஏஐஸ்லேயும் எவ்வளோ தூரம் தண்ணிங்கிறது செலவாகும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. இந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து தண்ணீரை பயன்படுத்துறதுனால தான் ஃப்யூச்சரில் தண்ணிக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது வரப்போகுது. தண்ணி இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிற கேள்விங்கிறது முன்வைக்கப்படுது. ஆனால் இதெல்லாமே அமெரிக்கன் கம்பெனி தானே, அமெரிக்காக்காரங்க தானே இதை பற்றிலாம் பேசிக்கணும், நாம ஏன் அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அங்கே தான் இருக்குது செக். அமெரிக்காவில் இந்த மாதிரி ஏஐ டேட்டா சென்டர்ஸ்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் பாதிப்புலாம் உருவாகிருக்கு. அதை எதிர்த்து மக்கள் போராட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புது டேட்டா சென்டர்ஸ் உருவாகிறதுக்கும் மக்கள் அந்த இடங்கள்லாம் எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது அமெரிக்காவில் மட்டும் நடக்கிற பிரச்சனையாக பார்த்தா இல்லை, உலகம் முழுக்க இந்த பிரச்சனைங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏஐ டெக்னாலஜிஸுங்கிறது அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால பல நாடுகளில் இந்த டேட்டா சென்டர்ஸை உருவாக்க வேண்டிய சூழலுங்கிறது வந்துருச்சு. அப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆக ஆக அந்தந்த நாடுகளில் சிக்கல்ங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்குன்னு சொந்தமாக ஏஐ டேட்டா சென்டர் இருக்கிறது தான் நம்மளுடைய பாதுகாப்புக்கு கரெக்டாக இருக்கும். திடீர்னு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ அமெரிக்காவில் மட்டுமே ஏஐ டேட்டா சென்டர் இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஏஐஸை யூஸ் பண்ணும்போது அமெரிக்காவே ரிலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அமெரிக்காவுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அது பெரிய சிக்கலாகிடும். அதனால் நம்ம நாட்டிலேயே ஒரு ஏஐ டேட்டா சென்டர் உருவாக்கிக்கிறது நல்லதுன்னு அந்தந்த நாடுகள் யோசிக்கிறாங்க. இந்தியாவும் அப்படி தான் யோசிக்குது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் ஒரு ஏஐ டேட்டா சென்டர் உருவாக்குறதுக்கான வேலைங்கிறது தொடங்கி பாதி அளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தெலுங்கானாலையுமே கூகுளுடைய டேட்டா சென்டருங்கிறது உருவாக்குறதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டாங்க. தமிழ்நாட்டில் உருவாக்கப்படல அப்படிலாம் யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டிலே ஏற்கனவே டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்துருச்சு. சிறுசேரியில் டேட்டா சென்டர் இருக்குது, ஏன் அம்பத்தூர்லேயே டேட்டா சென்டர்லாம் இருக்குது. இதில் ஒரு சில டேட்டா சென்டர்ஸ்லாம் நார்மல் டேட்டா சென்டர்ஸ், அதுக்கும் தண்ணிங்கிறது தேவைப்படுது. ஒரு சில டேட்டா சென்டர்ஸ்லாம் ஏஐ டேட்டா சென்டர்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டருங்கிறது புழலேரிக்கு பக்கத்துலேயே இருக்குது. புழலேரிக்கு பக்கத்தில் இருந்தும் அவங்க போர் போட்டு தான் அந்த டேட்டா சென்டருக்கு தேவையான நீருங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதுக்கு பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏரியாலலாம் நிலத்தடி நீருங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அம்பத்தூரில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் போர் போட்டாங்கன்னா முன்னாடி கம்மியான அடியிலே வந்து தண்ணி கிடச்சிது. இப்போ 300 அடிக்கு மேலே போயும் தண்ணி கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு டேட்டா சென்டர்னால அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் இவ்வளவு நிலத்தடி நீர் பிரச்சனை வருதுன்னா இதே மாதிரி அட்வான்ஸ்டான டேட்டா சென்டர்ஸ்லாம் உருவாக்கப்படும் போது எந்த அளவுக்கு சிக்கல் வரும்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் ஏஐ கம்பெனிஸும் சரி, இதை ரிலேட்டடாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறுவனங்களும் சரி, இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நீரோட ஒப்பிடும்போது டேட்டா சென்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நீருங்கிறது பேலன்ஸ்டாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதங்கிறது முன்வைக்கப்படுது. இப்போ ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. இது ஊட்டியில் வாங்கின ட்ரிங்கிங் வாட்டர் தான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு queries எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா ChatGPTயில் வெர்ஷன் 5 நம்ம யூஸ் பண்ணுறோம், GPT-5 யூஸ் பண்ணுறோம், அட்வான்ஸ்டான GPT-5 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26 queries அப்படிங்கிறத கேட்கலாம். அதுவே நம்ம பேசிக் வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1900 queries அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த முடியும். டாய்லெட் ஃப்ளஷ்ஷுக்கு நம்ம 6 லிட்டர் பயன்படுத்துகிறோம். ChatGPTயில் அதே அளவுக்கான தண்ணீரை பயன்படுத்தி நம்ம 23,000 queries அப்படிங்கிறத கேட்க முடியும். 10 நிமிஷம் நம்ம குளிக்கும்போது 90 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது.
அதுவே ChatGPTல நம்ம பார்த்தோம்னா பேசிக் வெர்ஷனில் 3,46,000 அளவுக்கான queries அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியும். என்னடா 90 லிட்டர் தண்ணியிலையாடா ஒருத்தன் குளிப்பான் அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. இது நம்ம ஊரை வச்சு இந்த ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த டப்பு கட்டி குளிப்பாங்கல்ல, அவங்க ஊரில் அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை ஒரு கம்பேரிசனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு தண்ணீரை யூஸ் பண்ணும்போது ஏஐ டெக்னாலஜி கம்மியாக தானப்போ யூஸ் பண்ணுது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பிளாட்ஃபார்முக்கான டேட்டா தான். இதே மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் பல பிளாட்ஃபார்ம் வந்து டேட்டாஸுங்கிறது ரிலீஸ் பண்ணுறதே இல்லை. எவ்வளோ தண்ணீரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டேட்டா தர்றதே கிடையாது. ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம கம்பேர் பண்ணோன்னா இருக்கிற எல்லா ஏஐ பிளாட்ஃபார்மும் இதே அளவுக்கான தண்ணீரை யூஸ் பண்ணுறாங்கன்னா அது எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்கு. டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம ஏஐ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போது தண்ணீருடைய பயன்பாடுங்கிறது இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். 2030க்குள்ளே இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது இப்போ இருக்கிற அளவை விட 5 மடங்குக்கு மேலே அதிகமாகிடும் அப்படின்னு தான் கணக்கிடப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு யூசேஜ் அதிகமாகிட்டுருக்கு. அப்போ அது எல்லாத்துக்கும் இப்போ பயன்படுத்தக்கூடிய நீரை விட 5 மடங்கு அதிகமான அளவுக்கு நீர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட போகுது. அதனால தான் தண்ணீருங்கிறது பெரிய அளவுக்கு சிக்கலாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம், தண்ணி தானப்பா பிரச்சனை, இவ்வளோ பெரிய கடல் இருக்குது, அந்த கடலில் கொண்டு போய் இந்த டேட்டா சென்டர் அப்படியே அழகாக உள்ளே வச்சுட்டோன்னா மேட்ரு சால்வ் ஆச்சே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது 0. ஏன்? பொதுவாக இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஏஐ டேட்டா சென்டர் மட்டும் இல்லை, நார்மல் டேட்டா சென்டர்ஸும் சுத்தமான நீர் அப்படிங்கிறத தான் பயன்படுத்துவாங்க. இந்த சுத்தமான நீருங்கிறது எதுக்காகன்னா சால்ட் வாட்டரை இதுக்காக பயன்படுத்தவே முடியாது. அது ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த கூலிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஹீட் ஆகக்கூடிய இந்த டேட்டா சென்டர்ஸுக்குள்ளே கூலிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது அனுப்பப்படும் ஒரு பைப் மூலமாக. அந்த பைப் மூலமாக அந்த கூலிங் ஏஜென்ட் போய் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். அப்படி ஹீட்டான அந்த தண்ணீருங்கிறது இன்னொரு சேம்பருக்கு போய் அங்கே அது ராட்சச ஃபேன்கள் மூலமாக கூல் செய்யப்பட்டு மறுபடியும் ரொட்டேஷனில் இந்த ஹீட்டான கூலிங் ஏஜென்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அனுப்பப்படும். இப்படி இது ஒரு சைக்கிளில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மெத்தட். இப்படி பல மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு மெத்தடில் வந்து சில்டு வாட்டர் அப்படிங்கிறத வந்து சுற்றி டேட்டா சென்டரை நோக்கி ஃபுல்லாக அனுப்பி திருப்பி அது ஹீட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பைப் வழியாக வெளியேற்றப்பட்டு அங்கே அது கூல் செய்யப்பட்டு மறுபடியும் அது உள்ளே தள்ளப்படுது. இப்படி இந்த சைக்கிளிங் ப்ராசஸில் 80% நீருங்கிறது நீராவி ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச தண்ணீருங்கிறது மறுபடியும் அதே நீர்நிலைகளுக்குள்ளே விடப்படும். ஸோ இதுக்கு தான் அதிகப்படியான நீர் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கூலிங் ப்ராசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைப்ஸு, சேம்பர்ஸ் இது எல்லாமே பயன்படுத்தப்படுது. நீருங்கிறது நேரடியாக மூளைன்னு சொன்னல அந்த ஏஐயுடைய சிப்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த சர்வர்ஸ்குள்ளே அப்படியே உள்ளே போயிட்டு வெளில வருது. இதில் உப்பு தண்ணி இருந்ததுன்னா உப்புனால் அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். துருப்பிடிக்க ஆரம்பித்து லீக் ஆகி அந்த டேட்டா சென்டரையே டேமேஜ் பண்ணிடும். துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத பண்ணணும். அதுக்கு செலவுங்கிறது அதிகமாக பிடிக்கும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய உப்பு கண்டென்ட்டுங்கிறது தண்ணீர் போக்குவரத்தை தடை செய்கிற மாதிரியான அடைப்புகளை உருவாக்கும். இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா சுத்தமான நீர் அப்படிங்கிறத பயன்படுத்துறது தான் ஒரே வழி. அதனால தான் ஏஐ டேட்டா சென்டர்ஸுக்கு சுத்தமான நீருக்கான தாகங்கிறது அதிகமாக இருக்குது. அமெரிக்கா ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போர் பற்றின வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து போட்டோம். அதில் ஒரு வீடியோவில் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது இந்த டேட்டா சென்டர்ஸ் ஏஐ டேட்டா சென்டர்ஸுக்கான ஒரு புகலிடமாக மாற்றணும் அப்படின்னு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து நினைக்கிறாங்க. அந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்லாம் அங்கே உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏஐ டெக்னாலஜியில் டாமினன்ட் பவராக மாறிடலாம், ஆயில் மாதிரியே இந்த ஏஐயை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவ்வளோ பெரிய பாலைவனத்தில் தண்ணீரே இல்லாத ஊரில் எப்படா டேட்டா சென்டரை வந்து வைக்க முடியும்னு ஒரு கேள்வி வரும். அவங்க அதை எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி. அது எப்படின்னா அது வேறு விதமான கூலிங் டெக்னாலஜி. ஏசி எப்படி வேலை செய்யுது, நம்ம ரூமில் இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியேற்றி அதை கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து கூலாக மாற்றி திரும்ப வந்து நம்மளுடைய ரூமுக்குள்ளேயே கொண்டு வருது. இதுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் மிடில் ஈஸ்டில் உருவாக்கப்பட போகிற இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் கூல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இதுக்கு அதிக அளவுக்கான கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவைப்படும். நமக்கே இப்போ வெயில் அதிகமாக அடிக்கும்போது கரண்ட் பில்லு எக்கச்சக்கமாக வருது. ஏன்? அதிகமாக ஏசியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால எலக்ட்ரிசிட்டிக்கான பில்லுங்கிறது அதிகமாகுது.
மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆயில் அவங்கக்கிட்ட இருக்குது, அதுலேருந்து எல்பிஜி கேஸுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, அதுவும் ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குது. வேஸ்ட்டாக வந்து அதை வெளியில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே மாற்றி எலக்ட்ரிசிட்டியாக மாற்றினாங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை சீப்பாக ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கு கொடுக்க முடியும். அதன் மூலமாக கூலிங் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும், சிம்பிளாகவும் அவங்களுக்கு வேலை முடியும். அதனால தான் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் அங்கே உருவாக்கணும்னு பல கம்பெனிஸ் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே உருவாக்குறது பத்தாது, அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது பொலிட்டிக்கலாக. அப்படிங்கிறதுனால தான் மற்ற இடங்களில் இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸை உருவாக்குறாங்க. அது போக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு நாடும் தங்களுடைய இண்டிஜினஸான ஒரு ஏஐ டேட்டா சென்டர்ஸை உருவாக்கிக்கிறது நல்லதுன்னு யோசிக்கிறதுனாலையும் டேட்டா சென்டர்ஸுங்கிறது ஒவ்வொரு நாட்டில் உருவாக்கப்படுது. எப்போ மிடில் ஈஸ்டில் பயன்படுத்துகிற அதே கூலிங் டெக்னாலஜியை இங்கேயும் பயன்படுத்தலாமே அப்படின்னு தோணும். அப்படி தோணக்கூடாது, அழிச்சிடணும். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? 4 மணி நேரம் கரண்ட்டு கட் ஆகி கடைசி பேட்டரியில் ஃபோனில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி அதை பற்றி யோசிக்கலாம்? தப்பு இல்லை? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சரி, இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அது எதுவுமே கிடையாது. தண்ணி அதிகமாக செலவாக போகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பல கம்பெனிஸ். ஜெமினை, மெட்டா மாதிரியான அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து 2050க்குள்ளே தண்ணீர் செலவுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸாக நமக்கு தெரியுது, நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுது அப்படின்னு இருந்தாலும் அது இப்போ ஒரு குழந்தை பருவத்தில் தான் இருக்குது. இன்னும் அது பெரிய அளவுக்கு டெவலப்பாக ஆகலை. அப்படி டெவலப்மெண்ட் ஆகும்போது தண்ணீரை கம்மியாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த இமேஜை பாருங்கள், இதுதான் 30 MBக்கான ஒரு ஹார்ட் டிஸ்க். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த 30 MBக்கான ஹார்ட் டிஸ்கில் இருந்து 1 TBக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு சின்ன சிப்பில் வந்துருச்சு. இவ்வளோ தூரம் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒரு பங்களா சைஸுக்கு இருக்கும். அவ்வளோ தூரம் செலவு பண்ணி சிம்பிளாக ஒரு கேல்குலேஷன் அப்படிங்கிறத போடும். 2 2s are 4 அப்படிங்கிறத போடுறதுக்கே அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டருங்கிறது தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்டருங்கிறது ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் கூட ஒரு வகையான ஒரு கம்ப்யூட்டர் தான். அவ்வளோ சிம்பிளிஃபைடாக இந்த டெக்னாலஜி மாறின மாதிரி ஏஐக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கலும் தீர்த்து வைக்கப்படும், சரியான சொல்யூஷனுங்கிறத நோக்கி உலகம் நகரும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருக்குது. அந்த நம்பிக்கையோட ஏஐ டெக்னாலஜியை நாம் எதிர்கொள்வோம். இப்போதைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த தமாத்துண்டு கொரிஸ்லாம் கேட்காம முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்டிவாக கொரிஸ் அப்படிங்கிறத ஏஐயில் கேளுங்க, அதை ப்ரொடக்டிவாக பயன்படுத்துங்க. ஒரே இதில் பல விஷயங்களை உள்ளடக்கி கொரியாக கேட்டிங்கன்னா அது ஒரே வாட்டியே நமக்கு பதில் அப்படிங்கிறத தரும். ஸோ நீருங்கிறது கொஞ்சம் கம்மியாக செலவாகும். முடிஞ்ச அளவுக்கு நாமளே இப்படி பொறுப்பாக இருந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு அப்பா இன்றைக்கி ஒரு 10 சொட்டு தண்ணீரை காப்பாற்றுறேன்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அவ்வளோதான். சரி, ஓகே. பஸ் ஏஐ டெக்னாலஜிங்கிறது எப்படி வந்து தண்ணீரை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது, அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு உங்கள் கீழே தான் இருக்குது. மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.